ஹலோ, வணக்கம். அனைவரும் நலமா? நாங்க வந்து ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் வந்து உங்க எல்லாரையும் பார்க்குறோம். இந்த நடுவுல எஃப்ஏ கப் வீக் வந்ததுக்கப்புறம் எங்களாலயுமே வந்து கனெக்ட் பண்ண முடியல. முக்கியமா தோழர் பால் வந்து கல்யாண கலகலப்புல ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. ஸோ, அதனால அவரு இன்னைக்கு வந்து வர முடியல. அதனால நாங்க 2 பேரும் குயிக்கா ஒரு வீடியோ பண்ணலாம். ஏன்னா நெறைய நடந்திருக்கு. நெறையா ஆ சம்பவமான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குது. இந்த பிரீமியர் லீக் எனக்கு பார்க்கும்போது வந்து, அ என்னதான் ஆனாலும் ஆர்சனலுக்கு இது தான்டா வருஷம் அப்டின்ற மாரி ஒரு ஒரு வருஷமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு வாட்டி ஸ்லிப் ஆயி இப்ப மான்செஸ்டர் சிட்டியும் சரி, ஆஸ்டன் வில்லா ஒரு வாரம் ஸ்லிப் ஆயி, இவனுங்க அத கேப்பிட்டலைஸ் பண்ணாம விட்டா பரவால்ல. தொடர்ந்து 2 வாரம் அவனுங்களும் போண்டி, இவனுங்களும் போண்டி, பாயிண்ட்ஸ் டேபிள் டாலி அப்படியே இருக்குது. அப்படின்னா வந்து ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அ அந்த மாரி என்ன பிரேவா ஆர்சனல் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஃபார்ச்சூன் வந்து அவங்கள வந்து ஃபேவர் பண்ணுது பண்ணுது. அத தாண்டி ஒரு பெரிய மான்செஸ்டர் சம்பவம். எது பெப் குவார்டியோலா டீம்ன்னு தெரியாத மாரி ஒரு 2 கான்ட்ராஸ்ட். டேய் ஆமரும் நீலாம் கையில கிடைச்சா உன்னெல்லாம் அடிச்சே சாவடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு திரியிறாங்க. ஏன்னா இந்த மாரி ஒரு மேனேஜர் பவுன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து இது வேற லெவல் பவுன்ஸ் யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாரி ஒரு விஷயம். முதல்ல வந்து ஆர்சனல் கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிப்போம். கரெக்ட்டா? ஆர்சனல் விசஸ் கரெக்ட். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இஸ் நெவர் அன் ஈஸி பிளேஸ் டூ கோ அண்ட் சும்மா போனா பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாரி ஒரு இடம் இல்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்னா, அது ஒரு டஃப்பான பிளேஸு. நீ மேட்ச் எப்படி பார்த்த? எ எ எ எங்க மிஸ் பண்ணாங்க ஆர்சனல் ஆர் டிட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பிளே ரியலி வெல்? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ரியலி பிளேட் வெல். அந்த ஹோம் பவுன்ஸு அந்த நல்ல பேஷனேட்டா ஆடுனாங்க. அ ஒரு பெரிய விஷயம் ஆர்சனல் கிட்ட நான் ஒரு பிரச்சனையா பார்க்குறது, ஆர்சனல் இந்த சீசன்ல 22 கேம்ல 15 ஜெயிச்சுட்டாங்க. பாக்கி 7 வந்து அவங்க ட்ரா இல்ல லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 7லயுமே பார்த்தோன்னா, 2 கேம்ல செட் பீஸ் கோல்ஸ். பாக்கி எதுலயுமே செட் பீஸ் அவங்களுக்கு செட் பீஸ் தான்டா மெயின் மெயின் சோர்ஸ் ஆஃப் கோல்ஸா ம். இப்ப வரைக்கும் இருக்கு. கியோக்கரஸ் வந்தாலும், எஸே வந்தாலும், யார் வந்தாலும் அவங்களுக்கு அந்த சிஸ்டம் கொண்டு வரலையா? ஆக்சுவலி என்ன பிரச்சனைன்னே எனக்கு புரியல. ஏன்னா, அ செல்சியோட பார்த்தம்போது, பென் வைட் வந்தான், சாக்கா நல்லா இதானான். அ ஆர்சனல் கிட்ட ஒரு 3 ஸ்டெப் முன்னாடி போற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஸ்டெப் பின்னாடி வர்ற மாரி இருக்கு. அந்த டக்குனு அந்த கேப்பிட்டலைஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஃபீல் ஆச்சு. யூ ஹேவ் அ ஒரு என்கரேஜ்மென்ட். சிட்டி கிட்ட அப்படி ஆமா. ஒரு கேவலமான பெர்ஃபார்மன்ஸ். அத வச்சு நீ எவ்வளோ பில்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப பாசிவா அந்த மாரி இருந்துச்சு அட்டாக்கு. இன்னும் கூட நானே 4 வாரத்துக்கு முன்னாடி ஆர்சனல் தான் டைட்டில் ரேஸ் முடிஞ்சுச்சுன்னு நெனச்சுட்டு இப்போ வந்து திரும்பி ஒரு பேக் டூ ஸ்கொயர் ஒன் வர்ற மாரி இருக்கு. நீ எப்படி ஆமா. பார்த்த? ஏன்னா ஏன்னா அதுதான். இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் யுனைட்டட் போறாங்க ஆர்சனல் கிட்ட. பை எனி சான்ஸ் இஃப் ஆர்சனல் டிரா பண்றாங்களோ, இல்ல லூஸ் பண்றாங்களோன்னா, எனக்கு தெரிஞ்சு சிட்டி வந்து ஃபார்ம் கொஞ்சம் மோசமா இருக்கு. பட் தே வில் நாட் ஸ்லிப் அகெயின் லைக் திஸ்ன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது. ஏன்னா, எல்லா சீசன்லயும் எக்ஸாக்ட்லி 2022 சீசன்லயும் இதே டைம்ல 5 பாயிண்ட் கேப் தான். சிட்டி ஒரு டெரிபிளான ஃபார்ம்ல இருந்தாங்க. எல்லாரும் வந்து சிட்டி வின்னே பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க ஒரு மிதி மிதிச்சானுங்க. ஸோ பெப் கார்டியோலா மாரி ஒரு கோச் வந்து அவனுக்கு அந்த பவர் இருக்குது. சேஞ்ச் பண்றதுக்கு. பட் எனக்கு ஆர்சனல் கிட்ட எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டான ஒரு ஃபேக்ட் என்ன அப்டின்னா வந்து, அ ஆர்டெட்டாவோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரியல. வென் ஹி ஸ்டார்ட்டட் த கேம் ரைட் சைட்ல வந்து சாக்கா ஆடல. பட் மாடுவெக்கே ஆடுனான். ரொட்டேஷன் பாயிண்ட் எனக்கு புரியுது. பட் மாடுவெக்கே வந்து ஜான்வரி ஆயிடுச்சு. பிரீமியர் லீக்ல ஸ்டில் நாட் அசிஸ்டட் நார் ஹஸ் ஸ்கோர்ட். அண்ட் வந்து இது வந்து இவனுங்க மான்செஸ்டர் சிட்டிக்கு முன்னாடி ஆர்சனல் விளையாண்டுருச்சுன்னு வச்சுக்கோயேன். தென் ஓகே அது வந்து இட் இட் மேட் சென்ஸ் ரொட்டேட் பண்ணணும்னு. பட் உனக்கு ஆஸ் அ மேனேஜரா யூ ஹேவ் அ கிளியர் கட்டா உனக்கு தெரியுது. இந்த சான்ஸ நம்ம புடிச்சோம் அப்டின்னா 9 பாயிண்ட் கிளீன். அந்த டைம்ல வந்து அந்த டீம வந்து அவன் அந்த டீம வந்து அவன் அ போட்டது ஐ திங்க் சாக்கா வாஸ் வெரி பிக் மிஸ் அந்த கேம்ல மாரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு வந்து எனக்கு ஏன் எஸ்ஏவ அவன் யுட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறான்? காசு போட்டா கிறிஸ்டல் பேலஸ் வந்து சைன் பண்ணாங்க. ஹி இஸ் அ மேவரிக். எஸ்ஏ வந்து இஸ் அ மேவரிக் பிளேயர். அதாவது வந்து ஒரு சிஸ்டமால பவுண்ட் ஆகாம, உனக்கு அவுட் ஆஃப் த ப்ளூல எங்கேயாவது வந்து உனக்கு கோல் அடிப்பான். எஸ்பெஷலி இந்த மாரி மேட்சஸ்ல. யூ லெட் ஹிம் ஃப்ரீ. பை சம் சான்ஸ் வந்து ஹி வில் ஸ்கோர்.
அது வந்து அதுவும் வந்து அதுதான் அந்த அந்த ஃப்ளேர் வந்து இப்போ அந்த டீம் கிட்ட கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இல்ல டயர்டா ஆகுறாங்களா பிளேயர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா, லாஸ்ட் வீக்கும் லிவர்பூலோடைய எவ்ரிஒன் எக்ஸ்பெக்டட் ஒரு டமால் டுமில் இருக்க போகுதுன்ட்டுன்னு. அதுவும் அவங்க ஹோம் வேற ரொம்ப பாசிவா இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து எனக்கு சம்டைம்ஸ் நம்ம மேட்ச் பார்க்கும்போது வந்து இந்த டீம் ஐய்யயோ! கன்சீட் பண்ணிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும்ல. கரெக்ட். எனக்கு ஒரு 80 மினிட்ஸ் வரையும் வந்து அந்த பிரஷரே என்ன பார்க்கும்போது எனக்கு அந்த பிரஷரே வரல. என்னடா ஒரு சும்மா ரேண்டமா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. இதே லக்கி ஃபார் தெம் நான் இன்னைக்கு காலையில டேபிள் எடுத்து பார்த்தேன். அந்த லாஸ்ட் 5 மேட்சஸ் ஃபார்ம் இருக்கும் தெரியுமா? ஒருத்தனுக்கும் ஃபார்ம் இல்ல. 20 டீம்லயும் ஒருத்தனுக்கும் ஃபார்ம் இல்ல. நீ லாலிகா டேபிள் எடுத்து பாரு. ரியல் மேட்ரிட் கடைசி 5 மேட்ச்ல 1 மேட்ச் தோத்துருக்கு, 4 மேட்ச் வின்னு. பார்சிலோனா 1 மேட்ச் தோத்துருக்கு, சேம் தான். 4 மேட்ச் வின்னு. பயர்ன் மூனிச் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சைடு இட்டாலியன் லீக்லயும் வந்து ஐ திங்க் இன்டரோ, நாப்போலி இல்ல நாப்போலி, இன்டர் வந்து இன்டர் நல்லா இருக்கிறாங்க. விளையாண்டுருக்கு. ம். ஏசி மிலானும் செகண்ட்ல ரொம்ப ஈடு குடுத்துட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. நீ பிரீமியர் லீக் டேபிள் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ஆர்சனல் மட்டும் தான் ஒரே டீம் டாப்ல இருக்கானுங்க. அதுவும் 3 வின்னு 2 ட்ரா. மத்த எல்லாருமே வந்து ரொம்ப மோசமான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. திஸ் இஸ் அ டைம் ஃபார் தெம் டூ கேப்பிட்டலைஸ். அந்த மாரி ஒரு ஃபார்ம். போன வாரம் டிரா பண்ணாம வின் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு 11 பாயிண்ட் வித்தியாசம் டேபிள்ல. டைட்டில் முடிஞ்சிருக்கும். ஐ திங்க் ஆர்சனல் இந்நேரம் தே ஷுட் ஹேவ் ஹேட் தி கப்பு. பட் பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்ட்டுன்னு. அ எனக்கு தெரிஞ்சு இதே மாரி ஸ்லிப் ஆயிட்டு இருந்தாங்க அப்டின்னா, ஹிஸ்டரி ஐ வில் டோன்ட் ரிப்பீட் திங்க் இட்செல்ஃப். ஆமா. ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட்செல்ஃப். இது வந்து நெறைய ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கே லைட்டா தெரிய இட்ஸ் டானிங் ஆன் தெம். கரெக்ட். ஏன்னா, அதே ஜான்வரி டைம்ஸு, அதே மாரி ஒரு அ ஹிக்கப் மாரி. ஆமா ஹிக்கப் மாரி இப்போ இருக்குது. இப்ப எப்படி வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் கியர் போறாங்கன்றது ஒரு உண்மையாவே ஒரு பெரிய கொஸ்டினா தான் இருக்கு. பிகாஸ் அவங்களுடைய ஸ்டார் பிளேயர் சாக்கா இஸ் நாட் பெர்ஃபார்மிங். ஹோல் ஆஃப் 2025ல இன்னைக்கு தான் பார்த்தா 5 கோல் தான் அடிச்சிருக்கான் பிரீமியர் லீக்ல. இல்ல ஓடகார்ட் ஹோல் அட்டாக்கே வந்து அப்படிதான் இருக்கு. தே ஆர் ரிலையிங் ஆன் ஓடகார்ட் மொமெண்ட்ஸ் தான். ம். ஓடகார்ட் ஐ டோன்ட் நோ. நீ கேப்ரியல் அண்ட் ஹாவர்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் அவங்க ஒண்ணும் பெருசா பண்ணல. இந்த வருஷம் எப்படி என்ன மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ட்ரொசார்ட் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுட்டு இருக்கான். மார்டினெல்லியும் ஓரளவுக்கு அதர் காம்படிஷன்ஸ்ல சாம்பியன்ஸ் விளையாடுறான். லீக்ல பட் நல்லா ஆ ஆட்டுருக்கான். ம். அ மத் ஸோ அதனால எங்கருந்து உனக்கு கோல்ஸ் வரப்போகுது? ஏன்னா யூ கேனாட் ரிலை ஆன் கேப்ரியல் டூ ஸ்கோர் ஹெட்டர் ஆர் சாலிபா டூ ஸ்கோர் ஹெட்டர் ஆர் ரைஸ் டூ ஃபினிஷ் எவ்ரி கேம். கரெக்ட், தட்ஸ் கரெக்ட். நாட் தியர் அப்சல்யூட்லி. ரோல் டூ ஃபினிஷ். ஸோ இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்க போகுது. நம்ப வந்து இது நெக்ஸ்ட் வந்து நான் வந்து உங்க ஆளுக்கு வரலாமா? எங்க ஆளுக்கு விட அதுக்கு முன்னாடி டாட்னம் பத்தி நான் பேசியே ஆகணும். ஒரு நீ சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னே ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஒண்ணு பேசுவோம். தாமஸ் ஃபிராங்க் வந்து ஒரு பிராங்க். சூப்பரான மேனேஜர். நான் சொல்லியிருக்கேன், தாமஸ் ஃபிராங்க் ஒரு அருமையான மேனேஜர். பட் ஆனா டாட்டனமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. கரெக்ட். நீ என்ன பார்க்குற? ஏன் டாட்னம் இவ்ளோ சஃபர் பண்றாங்க? டாட்ன்ஹாம் சஃபர் பண்றதுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமே வந்து அவங்களோட ஹோம் ஃபார்ம் தான். ஏன் அந்த ம். பிரஷரா, இல்ல எக்ஸ்பெக்டேஷனா என்னன்னு தெரியல. போன சீசன் வந்து யூரோப்பா லீக் ஜெயிச்சாங்க. நல்லா ம். கேப்பிட்டலைஸ் பண்ணியிருக்கணும். அ இந்த வாட்டி உல்ஸ் வந்து இதுவரைக்கும் 1 பாயிண்ட் கூட எடுக்காம இருந்தபோது, டாட்ன்ஹாம் ஸ்பர்ஸ் வந்தாங்க. ஆமா. லண்டன் ஸ்டேடியம் வந்து 1 பாயிண்ட் எடுத்துட்டு போனாங்க. அதே மாரி தான் வந்து வெஸ்ட் ஹாம் ஏதோ 13 கேம் ஏதோ ஜெயிக்கவே இல்ல. அவங்க வந்து ஹோம்ல சோ ஒரு லிவர்பூல் கூட ஒண்ணுமே 5ஓ 6ஓ கேம் வின்லெஸ்ஸா இருந்தாங்க. ஸ்பர்ஸ் போனாங்க, ஜெயிச்சாங்க. அந்த மாரி ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் டீம் ஜெல் ஆவலையா? ஏன்னா அவங்களுக்கு சொலாங்கி ஆடிட்டு இருந்தான் இன்ஜுரி ஆயிட்டான். நெக்ஸ்ட் கோலோமுவானி மட்டும் தனியா ஆடி பார்த்தாங்க. ரிச்சார்லிசன் தனியா ஆடி ம். பார்த்தாங்க. 2 பேரும் சேர்ந்து வச்சு ஆடி பார்த்தாங்க. ஜாவி சிமன்ஸ எங்க பிளேஸ் பண்றதுன்னு தெரியல. டெல் எங்க ஆடுறதுன்னு தெரியல. ஒரு மாரி அ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கான தாமஸ் ஃபிராங்க் ஏதாவது ஒரு சிஸ்டம் புடிச்சுட்டு இதான்டா வந்து பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம் ஆவலன்னு வச்சுக்கயேன். ஏன்னா இப்ப ஃபுல்லாவே வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆமா. ஃபேன்ஸும் வந்து பூ பண்ணாங்க ஸ்டேடியம்ல. சோ போறத பார்த்தா அடுத்த அடுத்த வீடியோ நம்ம தாமஸ் ஃபிராங்க்குக்கு தான் போடணும் போல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செல்சிக்கு அ செல்சி விசஸ் பிரென்ட்ஃபோர்ட். அ என் தாட்ஸ் நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லிடுறேன். ஐ திங்க் என்ன பொறுத்தவரையும் இட் இஸ் வெரி ஏர்லி டு ஜட்ஜ் தி பிஇ டீச்சர். ஸோ அங்கங்க கிளிம்ப்சஸ் ஆஃப் இட் தெரியுது. அ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரென்ட்ஃபோர்டோடே பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 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 2, 3 மினிட்ஸ் வந்து ஒரு நல்ல அவன் என்ன கொண்டு வர பார்க்குறான். ஸோ பேசிக்கா அவன் ஸ்டைல் என்ன சொல்லுது அப்படின்னா, யூ பாஸ், யூ மூவ், யூ பாஸ், யூ மூவ், யூ பாஸ், யூ மூவ். ஓகே. அண்ட் இட்ஸ் ஓகே. பால் மிஸ் பண்ணாலும் பரவால்ல. யூ ரியாக்ட் சூன். இது வந்து
ஸ்ட்ராஸ்பர்க் மாரி ஒரு லீகா டீம்ல இருக்கிறதுக்கு ஓகே. அது ஐ அம் வெரி லுக்கிங் ஃபார்வர்ட் டூ சீ எப்படி இது இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல வேலை செய்ய போகுதுன்ட்டுறேன். ஆனா பாராட்ட வேண்டிய விஷயம் அப்டின்னா, அவன் வந்து வந்துட்ட உடனே, எடுத்த உடனே வந்து இந்த ஆமரிம் பண்ண மாரி நான் என் ஸ்டைல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு அவன் அடம் பிடிக்கல. மரஸ்கா என்ன சிஸ்டம்ல ஆடுனானோ, அதே சிஸ்டம்ல தான் அவன் வந்து இன்னும் ஆடிட்டு இருக்கிறான். ஸோ இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி, ஒரு ரிசல்ட்ஸ் பாட்டம் லைன் ரிசல்ட்ஸ். பிரென்ட்ஃபோர்ட் மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இட் வாஸ் அன் அக்லி கேம். இட் வாஸ் நாட் அ வெரி ஃபேவரபிள் கேம் ஃபார் செல்சி. பட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இப்போதைக்கு அந்த டாப் 4 ரேஸுக்கு எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தா போதும் அப்படின்ற மாரி எனக்கு இருக்குது. பட் ஆனா வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் வரிங்கா இருக்கிறது வந்து கோல் பாமருடைய ஃபார்ம். அ ஏன்னா, ஹி அந்த ஷேடோ ஆஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. ஏன்னா இன்னைக்கு தான் நான் வந்து இது பார்த்துட்டு இருந்தேன். அவனுடைய பழைய ஒரு ஒரு ரீல் ஒண்ணு வந்தது. அவ்ளோ ஃபாஸ்ட்டா இல்ல, அவ்ளோ அஜைலா இருக்கிறான். டக்கு டக்குன்னு மூவ் பண்றான். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. பட் இப்போ வந்து ஐ திங்க் ஹி இஸ் ஸ்டில் ரெக்கவரிங் ஃப்ரம் இன்ஜுரினால அப்படி இருக்கானான்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் அ டீசென்ட் பாயிண்ட் என்ன பொறுத்தவரைக்கும். நத்திங் ஃபேன்சி அபௌட் இட். இல்ல ஆனா அட் எனி மொமெண்ட் நான் வந்து அப்ப பேரலலா லிவர்பூல் மேட்ச் தான் பார்த்திருந்தேன். பட் ஹைலைட்ஸ் பார்த்தம்போது பிரென்ட்ஃபோர்ட் ஹேட் தேர் சான்சஸ் இல்லையா? பிரெ அ நெறையா. தெ தெ இட் குட் ஹேவ் கான் தி அதர் வே. நம்ம அந்த செல்சி, ஆர்சனல் நம்ம கரபாவோ கப் செமி ஃபைனல் மாரி, அந்த மேட்ச் எப்படி செல்சி ஜெயிச்சிருக்கலாமோ, அதே மாரி கரெக்ட். இந்த கேம் ஆன் அனதர் டே பிரென்ட்ஃபோர்ட் ஜெயிச்சிருக்கலாம். கரெக்ட்டா? அந்த மாரி ஆமா. இட் வாஸ் a ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆமா, ஆமா. இல்ல, இல்ல. அதுதான். யூ ஷட் அப் அஸ் இன் பிரென்ட்ஃபோர்ட் அமேசிங்கா விளையாண்டாங்க. எனக்கு அந்த 2 மொமெண்ட்ல இந்த கெவின் ஷாடா சூப்பரா மடிச்சுட்டு, ஐ டோன்ட் நோ வை ஹி பாஸஸ் இட் டூ பாஸ்ட் கரெக்ட். தியாகோன்னு டாம்ஸ்கார்டுக்கு எனக்கு போட்டான். தெரியல. ம். டாம்ஸ்கார்டுக்கு ஏன் போட்டான்னு தெரியல. அண்ட் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சேவ் பை சான்செஸ். சான்சஸ். அவன் வந்து மிட் வீக்ல பண்ண தப்புக்கு ஹி கைண்ட் ஆஃப் சேவ்ட் ஹிம்செல்ஃப். நெறைய சான்சஸ் இருந்தது. அதே மாரி நான் செல்சிக்கும் சொல்றேன், கார்னாச்சோ விட்டதெல்லாம் வந்து, டேய் இது ஸ்டெர்லிங் வந்து கரெக்ட், மான்செஸ்டர் கரெக்ட். சிட்டில ஸ்டெர்லிங் விட்டு பெப் கார்டியோலா முட்டி போட்டு இப்படி மண்டைய பிடிப்பான் தெரியுமா? அந்த மாரி ஒரு மொமெண்ட்டு. ஓப்பன் நெட்டு. ஸோ இட் வாஸ் அ கேம் ஆஃப் சான்சஸ். குட் ஹவ் ஸ்வங் எனிவே. அதுதான். பாட்டம் லைன் இட்ஸ் எ ரிசல்ட் ரைட் நவ். நான் செல்சிய வந்து இன்னும் ஒரு 2, 3 மேட்சஸ்ல தான் நான் அந்த ஸ்டைல் எல்லாம் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பேன். டூ ஏர்லி எப்பா வந்தே 10 நாள் தான் அது மேனேஜருக்கு. ஸோ அதுக்குள்ள மேனேஜர் இல்ல பிஇ டீச்சர். ஸோ அதுக்குள்ள நான் வந்து அ அ அதாவது ரொம்ப வருஷங்கள் கழித்து, கடைசியா எனக்கு வந்து ராஃபேல் பெனிட்டஸ் வந்து செல்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மாரி இருந்தது. ம். அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து இந்த இந்த ஃபீலிங் வருது. மரஸ்கா வரும்போது கூட வந்து நம்மளுக்கு தெரியும். அவன் பெப்க்கு கீழ வேலை செஞ்சிருக்கான். அவன் வந்து ம். லெஸ்டர்ல எப்படி விளையாண்டுருக்கிறான். அந்த கேலிபர் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஷோகேஸ் பண்ணாங்க. ஈவன் வந்து ஐ திங்க் தி பிஆர் டீம் டிட் அ மிஸ்டேக் ஆஃப் ஷோயிங் அன்வான்டட் கிளிப்ஸ் அண்ட் செட்டிங் அந்த இனிஷியல் இம்ப்ரஷன் ஒரு வேற மாரி செட் பண்ணிட்டாங்க. நானே ஒரு செல்சி ஹார்ட்கோர் ஃபேன் பிஇ டீச்சர் அப்படின்னு சொல்றேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால ம் ஹி ஹாஸ் அ லாட் டூ ப்ரூவ். பார்ப்போம். அ பட் வி உங் ஹேவ் டூ அப்ரிஷியேட் பிரென்ட்ஃபோர்ட் வேறல்ல. ஏன்னா பிரென்ட்ஃபோர்ட் நான் சத்தியமா சொல்றேன் அவங்க ரெலிகேட் ஆயிடுவாங்கன்னு நெனச்சேன். ஏன்னா ம். விஸ்ஸாவ செல் பண்ணாங்க, எம்புஎம்போ செல் பண்ணாங்க, தாமஸ் ஃபிராங்க் போயிட்டான், நார்கார்டு போயிட்டான். ம். அதுக்கப்புறமும் வந்து பிஃபோர் த கேம் ஸ்டார்டட் 5த் இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு மேல இருந்தாங்க ஆமாமா. அவங்க. எங்களுக்கு மேல இருந்தாங்க. உங்களுக்கு ஆமாமா. மேல இருந்து தே புட் அப் அ ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நான் அவங்க எடுத்து பார்த்தேன். இந்த மேனேஜர் யாரு? கீத் ஆண்ட்ரூஸ்ன்ட்டு. கீத் ஆண்ட்ரூஸ். ஆ நீ நீ கெஸ் பண்ண மாட்ட. அவன் 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 அசிஸ்டன்ட் மேனேஜர் கூட கிடையாதுடா. தாமஸ் ஆமா, பிராங்க்குக்கு செட் பீஸ் ஆமா, கோச்சா இருந்தான்டா அவன். ஆமா, சோ ஆமா, ஆமா. அப்பதான் பார்த்தேன் அவங்க வந்து தே டோன்ட் ஹையர் மேனேஜர் ஃப்ரம் அவுட் சைட். தாமஸ் பிராங்க் வந்து டீன் ஸ்மித்துக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தான். சோ ம். இன்டர்னல் ப்ரமோஷன்ஸ் அண்ட் அந்த கிளப் கல்ச்சர் அந்த மாரி ஒரு ஒரு ஸ்மால் கிளப், வெல் ரன் கிளப்ன்னு சொல்லலாம். கோயிங் அடுத்து நம்ப வந்து பாயிண்ட் லிவர்பூலுக்கு வரலாமா? பத்திலாம் பேசணும். பாயிண்ட் கடைசி 17 மேட்ச்ல வெறும் 5 மேட்ச் தான் நீங்க வின் 5 பண்ணியிருக்கிறீங்க. பேர். நேத்து தான் நான் இந்த டேட்டா பார்த்துட்டு மிரண்டுட்டேன். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நான் வந்து சீரியஸாடா ஆ. வேர்ட்ஸ் வாங்குனேன். எக்கிட்டிக்கு என் டீம்ல போட்டேன். கோல் கலோர் அப்படின்னு நினைச்சுட்டு எஃபிஎல் டீம்ல போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுல வேற டிஃபென்ஸும் வாங்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு விட்டேன். ம். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த சந்தானம் போயிட்டு சங்கீத ஸ்வரங்கள்னு நின்னுன்னு இருப்பான் தெரியுமா? இன்னொருத்தன் இப்படி பண்ணிருப்பான் பாத்தியா? நம்ம தான்டா அந்த சந்தானம். அவனுங்க பாஸ் போட்டுன்னே இருக்காங்கடா. எதுக்குடா இவ்வளவு பாஸ் போடுறீங்க நீங்க? நான் சீரியஸா சொல்றேன்.
எங்க டீம்ல மிட்ஃபீல்ட்ல இருக்க எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் இன்னர் ஸ்டீவன் ஜெரார்ட சேனல் பண்ணுட்டு 35 யார்ட்ல இருந்து ஷூட், 40 யார்ட்ல இருந்து ஷூட். யாருக்குடா அடிக்கிறீங்க? 1 கோல் அடிக்கிறாங்கடா. சத்தியமா சொல்றேன் 40 ஷாட்ல 1 கோல் அடிக்கிறானுங்க. அந்த 1 கோலுக்காக ஒரு மேட்ச்க்கு 10 ஷாட் அடிக்கிறான் ஒவ்வொருத்தனும். நான் சீரியஸா சொல்றேன் 30 ஷாட்ஸ் சரியா? பெர்ன்லி ஏற்கனவே லோ ப்ளாக் ஆடுறாங்க. யூ ஹேவ் டூ ஷூட் ஃப்ரம் அவுட் சைட் டூ அந்த பிளேயர்ஸ வெளில கொண்டு வரதுக்கு யூ ஹேவ் டூ ஷூட். ஐ அக்ரி. 30 ஷாட்ல 10 ஷாட் ஃப்ரம் அவுட் சைட் த பாக்ஸ். ம். ஸோ 1 இன் 3 நீ வந்து வெளியில இருந்து தான் அடிக்கிற அப்படின்னா, இ த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அ கோல் ரொம்ப ரொம்ப இட்ஸ் டிஃபிகல்ட். மினிமைஸ். அண்ட் சோபோஸ்லாய் ஒரு பெனால்டி மிஸ், விச் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் அ பெனால்டி அட் ஆல். கேக்போ இட் வாஸ் வெரி சாஃப்ட். அனதர் புவர் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ன்லிக்கு இன்னொரு பாயிண்ட். தேர் ஃபைட் டுவர்ட்ஸ் சர்வைவல் அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் இந்த லாஸ்ட் 3-4 கேம்ஸ்ல வேர்ட்ஸ் இஸ் ஷோயிங் ஹிஸ் கேலிபர் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது ம். நிஜமாவே. ஹி ஹஸ் கிராஸ்ட் 10 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் திஸ் சீசன். ஐ திங்க் 11ஓ 12ஓ ஆயிடுச்சு ஆல் ஆ. காம்படிஷன்ஸ். ஸோ தட் இஸ் த ஒன்லி ஷைனிங் பாயிண்ட். எங்க ஆள் வந்து பான்ஸ்லி இந்த மாதிரி டீம்ஸ் கூட லைட்டா ஸ்டார்ட் பேட் பண்ணிட்டாரு. அத நான் சொல்ல வந்தேன். பட் நான் நான் ஆனா டிஸ்க்ளைமர் போட்டேன். பட் ஸ்டில் அது மட்டும் பட் தான் ஆனா ஒரே ஒரு வந்து எக்கிட்டிகே அண்ட் வேர்ட்ஸ் மட்டும் தான்டா ஒரே ஒரு ஷைனிங் ஸ்டார். அத பத்தி ஷைனிங் அத வேர்ட்ஸ். தவிர வேற பேசுறதுக்கும் எனக்கு வேற எதுவும் இல்ல. எவனுக்குமே இந்த 4த் ஸ்பாட் வேணான்ற மாரி விளையாண்டுட்டு இருக்கானுங்க எல்லா டீமும். சீரியஸா. ஒரு வாரம் இவன் தோத்தா, ஒரு வாரம் லிவர்பூல் தோத்தா, ஒரு வாரம் செல்சி வின் பண்றான். அப்புறம் இவனுங்க டிராப் பண்றானுங்க. 2 பேரும் டிராப் பண்றானுங்க. எதுவும் வேணாம்டா. நம்ம வந்து இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் இந்த வருஷம். அதான் நான் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த பிரீமியர் லீக்லயே ரொம்ப கன்ஃப்யூஸ்டான பிரீமியர் லீக்ன்னு பார்க்க போனா, இது இந்த வருஷம் ஹானஸ்ட்டா இந்த வருஷம் நான் சொல்லுவேன். டேபிள் டாப்லயும் எனக்கு வேணாம். நான் மாத்திக்கலாம். இந்த எது சொல்லுவாங்க, இந்த கேம் விளையாடுவாங்களே, பாஸ் த பால் அப்படின்ற மாரி இந்த ஜோக்கர் மாஸ்க்க வந்து எல்லா டீமும் அவங்களுக்குள்ள பாஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த Instagramலாம் ஓப்பன் பண்ணா அந்த மேனிஃபெஸ்டோன்னு வரும்ல. அப்படிதான் நம்ம தோழர் பால் சைடுல உட்கார்ந்து நாங்க சாம்பியன்ஸ் லீக் பார்த்துக்கிறோம்னு நெனச்சுன்னு இருக்கோம்டா. டேய் எங்க ஆளுங்க பெர்ன்லியே தோற்கடிக்க மாட்றாங்க. நீ என்னடா பேசின்னு இருக்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. இந்த நேரத்துல அவன நான் ஆமா. மிஸ் பண்றேன். பட் ஓகே. ஆமா. பட் அடுத்து ஆனா யார பத்தி பேசுவோம்? அடுத்து ம். அடுத்து வந்து சிகப்பு சாத்தான்கள் பத்தி ம். கண்டிப்பா பேசியே ஆகணும். ஆ டாப் 4 ரேஸ் சூடு பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இந்த டீம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஆ நான் மேட்ச்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மைக்கேல் கேரிக் வந்து கோச் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணும்போது, இட் இஸ் நாட் அன் எக்ஸைட்டிங் ஆப்ஷன். எனிவே 6 மந்த்ஸ்க்கு பார்த்தாலுமே, இட் இஸ் நாட் அ வெரி எக்ஸைட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால நெறைய பேரு, இன்ஃபாக்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப டிசப்பாயின்டடா இருந்தாங்க. நான் ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு நான் வாசிச்சேன். மைக்கேல் கேரிக்கோடைய கோச்சிங் ஸ்டைல். எப்படி வந்து கேரிக் அவனுடைய ப்ரீவியஸ் ஸ்டிண்ட்ல இருந்துட்டு, இப்போ இந்த ஸ்டிண்ட்ல வந்து எப்படி ஒரு கோச்சா வந்து அவன் எவால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் அண்ட் எஸ்பெஷலி இஸ் த வே ஹி பிளேஸ் வித் க்ளோஸ் பொசிஷன்ஸ். அத பத்தி அது கரெக்ட். ஐ திங்க் அத்லெட்டிக் ஐ டோன்ட் நோ சம்வேர் அவனுங்க நல்லா சூப்பரா சார்ட்லாம் போட்டு அவனுடைய பொசிஷனிங்லேருந்து எல்லாமே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. நான் நான் ஆனா வந்து உண்மையாவே வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து புல்டோஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு தான் நெனச்சேன். ஐ வாஸ் டெரிப்லி ராங். அ ஏன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு யாரு வந்து அ அதாவது தி டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 டீம்ஸ் வந்து ரொம்ப விசிபிளா இருந்தது. பீப்பிள் கேன் டெல் மான்செஸ்டர் சிட்டியோட டிஃபென்ஸ் வந்து தே டிட்ன்ட் ஹேவ் எனிஒன் அண்ட் தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஓகே. பட் ஒரு அட்டாக்கே ஃபங்ஷன் ஆகல சிட்டிது. அண்ட் யுனைட்டடுக்கு வந்து அவனுங்க ஒருத்தனுக்கும் அவன் ரோல் என்ன அப்படின்றது வந்து அவ்ளோ கிளியரா இருந்தாங்க. அவ்ளோ கிளியரா இருந்தாங்க. எப்ப டீமா டிஃபெண்ட் பண்ணணும், எப்ப வந்து கவுண்டர் பண்ணணும், எப்ப வந்து நீ அந்த அந்த டேஞ்சர் ஸ்னிஃப் பண்றதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எ அப்சல்யூட்லி. எனக்கு ஒரு பெரிய ரிக்ரெட் வந்து ப்ரூனோ ஆமோரிம் மேல என்ன அப்படின்னா வந்து, த வே ஹி ஹெல்ட் பேக் ப்ரூனோ பெர்னாண்டஸ். இந்த ஒரு மேட்ச் வந்து இஸ் அ டெஸ்டிமனி. அவன் அண்ட் அண்ட் அவனுடைய பேஷன், அவன் கமிட்மென்ட் அந்த பொசிஷன்லயுமே அவன் சூப்பரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். நேத்து வந்து ஹி வாஸ் லைக் அ பீஸ்ட். அதாவது வந்து ஒரு செயின்டு பீஸ்ட்ட வந்து ரிலீஸ் பண்ண மாரி அவன் 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 இருந்தது. ஒரு ஒரு அக்ரஷனு, அவ்ளோ அக்யூரசி, அத்தன அத்தன பியூட்டிஃபுல் கிரியேஷன்ஸ் எனக்கு
அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து அவன் ரைட் சைடு தான் பாஸ் பண்ண போறான். ரைட் சைடு தான் பாஸ் பண்ண போறான். அமாதுக்கு தான் போட போறான். அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல ஏன்னா அந்த சைடு பார்த்துட்டு பால் அப்படி எடுத்துட்டு போயிட்டு நீ டக்கு ஆப்போசிட் சைடுல பாஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் யூ மிஸ் இட். பட் ஆனா அப்படியே சும்மா கால்ல லட்டு மாரி வந்து விழுது எம்புமோக்கு. ஸ்ட்ரைடு ஸோ கூட அது பிரேக் பண்ண தேவையில்ல. ஆ டமால்னு ஒரே ஷாட்டு. ஆமா, ஆமா. அது அது வந்து இட்ஸ் அன் அமேசிங் டேலண்ட். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து அவன் பிரைம் இயர்ஸ்ல வந்து யுனைட்டட்ல இருந்துட்டு ஐ திங்க் ஹி ஷுட் ஹவ் பின் ஆன் லெவல்ஸ் ஆஃப் கெவின் டி ப்ரூய்னா இஃப் ஹி வாஸ் இன் அ பெட்டர் டீம். ஏன்னா அப்சல்யூட். அந்த லெவல் கிரியேட்டிவிட்டி அவனுக்கு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான டீம்னா யுனைட்டட் பத்தி தப்பா பேசல. ராங் டைம் ஒரு டீமே வந்து புவரா பெர்ஃபார்ம் பண்ணும்போது, நம்ம ஒரு ஷைனிங் ஸ்டாரா இருந்தோம் அப்டின்னா, நம்மளுடைய வேல்யூ வந்து நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதுதான் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ். அவன் ஒரு ப்ராப்பரான பார்சிலோனா, ரியல் மேட்ரிட், மான்செஸ்டர் சிட்டி, பயர்ன் மியூனிக்லலாம் இருந்திருந்தான் அப்டின்னா, ஹி வுட் பி இன் டாக்ஸ் ஆஃப் சீரியஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரியேட்டர்ஸ் அப்டின்ட்டுன்னு. நீ மேட்ச் எப்டி பார்த்த? ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் கேரிக் தான். ஏன்னா 2வது கேம் இது. கரெக்ட்டா ம். கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டான். உனக்கு உனக்கு இந்த ரோல் தான். ஆமா. அப்புறம் இந்த துப்பறிவாளன் விஷால் மாரி நான் அன்னைக்கே சொன்னேன் பாத்தியா? டோர்கு வந்து அவன் வந்து ஒரு விங்கர் தான்டா. அவன் வந்து பேல் வரிசையில வருவான்டான்னு நான் சொல்லினே இருந்தேன் உன்கிட்ட. நீயே பால் சைடுல சாவடிச்சுடுவேன். என்ன பார்த்து சிரிச்சிருந்தீங்க. யுனைட்டட் ஃபேன்ஸே இப்ப அப்படிதான் பேசுறாங்க. அவன ஏன் டேய், விங்ல டேய், ஆட டேய் வைக்கலன்னு 2 நல்லா சண்டை கோல் போட்டுன்னு தான்டா இருக்காங்க. அடிச்சிருக்கிறான். 2 கோல் தான்டா அடிச்சிருக்கிறான். 4 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கடைசி 6 கேம்ல. அண்ட் டேக் ஆன்ஸ் இந்த அவன்கிட்ட இருக்க பேஸ் நீ பார்றா. கரெக்ட், த கரெக்ட். வே ஹி ஃபினிஷ்ட் த குன்யாஸ் ஓட கிராஸ். பட் நான் அந்த கேம்ல நான் கேரிக் கிட்ட பார்த்த அந்த கேரக்டர் நல்லா ஐடென்டிஃபை பண்ணான். பொசிஷன்ஸ்லாம் எம்பூமோவும் ப்ரூனோ பெர்னாண்டஸும் அந்த ஹை லைன நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. ஒரு 2, 3 ஆமா. ஆஃப் சைட் கோல்ஸ் போனாலும் தே ஷுட் ஹேவ் ஸ்கோர்ட் 5 ஆர் 6 ஈஸியா. ஆமாமா. அண்ட் இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு மாலை போடுற மாரி என்ன தெரியுமா ஒரு பெரிய ஸ்டாட்டு? திஸ் இஸ் குவார்டியோலாஸ் ஹெவியஸ்ட் டிஃபீட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ஜி. 0.5 தான் இவங்க ம். கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க நியர்லி 3 ஏதோ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யுனைட்டட் வேர் லக்கின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. தே டாமினேட்டட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேம். யாஹ்! ஹாலண்ட யாஹ்! பாக்கெட் பண்ணிட்டாங்க. அ டிஃபென்ஸ நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. மிட்ஃபீல்ட் ராட்ரிலாம் வந்து யெல்லோ கார்டு வாங்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ம். த் த் மேன் சிட்டியோட மிட்ஃபீல்ட் ஓவர் ரன் ஆவுற அளவுக்கு யுனைட்டட் ஆமா, பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆமா, அதுதான் வந்து ஆமா. கிரெடிட்ஸ் டூ யுனைட்டட். எனக்கு எனக்கு அங்க தான் வந்து நான் சொல்லுவேன். அந்த நான் நான் வந்து உடனே நீங்க சொல்லுவீங்க, "டோக்கு எடுத்துட்டு வராத" அப்படின்ட்டுன்னு. இந்த மாரி மேட்சஸ்ல தான் நீ ஒரு விங்கரா வந்து உனக்கு அவ்ளோ எக்ஸ்ப்ளோசிவ் பேஸ் இருக்கு. அந்த மாரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. கரெக்ட் அவன டபுள் டவுன் பண்றாங்க. பட் ஆஸ் அ பிளேயரா உனக்கு இருக்கிற ட்ரிப்ளிங் ஸ்ட்ரெங்த்துக்கு லிவர்பூல் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன். ஆனா வந்து ஹி ஃபெல் சூப்பர் ஷாட். செமென்யோ கிட்ட நான் செமென்யோவ தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா, என் கண்ணுக்கே தெரிஞ்சது. ஒரு 4, 5 ரன்னு. எதுக்கு வந்து அவனுங்க வந்து அந்த ட்ரை அந்த 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 ரைட் சைட் ஆஃப் த பிட்ச்ல தே பிளே அ ட்ரையாங்கிள் ஐ சி. ஓகேயா? இவன் ரைட் பேக் வந்து அ வாங்கிட்டு ஃபோர்டன் கிட்ட போட்டு, செமென்யோ கிட்ட போட்டு, செமென்யோ ஃபோர்டனுக்கு போட்டு ரன் எடுக்குறான். பட் நோ ஒன் இஸ் பிரேவ் எனஃப் டூ புஷ் தி பால் ஃபார்வர்ட். திருப்பி பின்னாடி. திருப்பி லெஃப்ட். திருப்பி அந்த சைடு அதே ட்ரையாங்கிள். அவன் ஓடுறான், திருப்பியும் பின்னாடி. ஸோ, நீ ஒரு விங்கராவும் சரி, ஒரு அட்டாக்கராவும் சரி, அ எவ்வளோ நிமிஷம் கழிச்சு ஹாலண்டுக்கு கிளியர் கட் சான்ஸ் வந்துச்சு? அ சி லோ பிளாக் சிட்டிக்கு வந்து புதுசில்ல. ஏன்னா சிட்டிக்கு இருக்கிற பெர்னார்டோ சில்வா, சிட்டிக்கு இருக்கிற ஃபோடனு, அவனுக்கு செகண்ட் ஹாஃப்ல சர்க்கி, எல்லாருமே வந்து தே ஆர் மென்ட் டூ பி த ஒன்ஸ் பிரேக்கிங் தட் லோ பிளாக். பட் ஆனா நேத்து வந்து ரொம்ப பயந்து, பயந்து அவங்க வந்து விளையாண்ட மாரி இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, ஒரு வேள கவுண்டர்ல போனா நம்ம டிஃபென்ஸ் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயந்து விளையாண்டாங்களான்ட்டு எனக்கு தெரியல. பட் தட்ஸ் நாட் த வே. அட் நோ பாயிண்ட் எனக்கு வந்து யுனைட்டட் ஒரு கோல் அடிச்சிருந்தாலுமே அவனுங்க வின் பண்ணிருவானுங்கன்ற மாரி தான் நேத்து மேட்ச் இருந்தது. ஏன்னா வந்து ஒரு அட்டாக்கிங் பொட்டன்சியே இல்ல அந்த டீம் கிட்ட இருந்து. மான்செஸ்டர் சிட்டி கிட்ட இருந்து. அவ்ளோ விசிபிளா இருந்தது அது. ப பட் யா சரி, நம்ம இந்த Twitter அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணா, அந்த ஆன்லைன்ல ட்ரால் பண்றாங்கல்ல. ஹாலாண்ட்லாம் ஒரு ஃபுட்பாலரா? என்ன இது ஃபர்ஸ்ட் டச்சு? என்ன இதுன்ட்டு. பட் இந்த பாஸ்ட் 3 ஆர் 4 சீசன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, வேர்ல்ட் ஃபுட்பால்ல ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் சிட்டி ஆர் டாட்மண்ட். வேர்ல்ட் ஃபுட்பால்லயே வந்து ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இஃப் நாட் த பெஸ்ட் கோல் ஸ்கோரர். கரெக்ட்டா? ஹி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹி கோல் இஸ் ஒன் ஆஃப் ஸ்கோரர். ஹி இஸ் த பெஸ்ட்ன்னே சொல்லலாம். மோஸ்ட் ஆமா. கோல்ஸ் ஐ திங்க் அவன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அப் ஹாரி கேன் ஆ மட்டும் தான்
யாஹ் லேவன்டாவ்ஸ்கி அட்லீஸ்ட் கம்பீட் 3 பண்ணலாம். பேர். பட் ம். வாட் டு யூ திங்க்? அவன் வந்து அ இப்ப 1 கேம் இல்ல 2 கேம், ஒரு 3 கேமே ட்ரவுட்டா இருந்து இவ்ளோ இவ்ளோ ஃபேன்ஸ் ட்ரால் பண்ற அளவுக்கு நீ நீ எப்படி பார்க்குற அ ஹாலண்ட? ஹி இஸ் நீ ஸ்டாட் நெனச்சு பேடரா? பாரேன். இல்ல ம். இல்லடா நீ நெனச்சு பாரு. அவன் வந்து ஒரு 4 கேம் தான் கோலே அடிக்கல. 5 கேம் நெனைக்கிறேன். அதுக்கே ம். அவன ட்ரால் பண்றானுங்க. கரெக்ட்டா? அவன் இன்னும் எத்தன கோல்ஸ்ல இருக்கான்? அவன் தான் டாப் ஸ்கோரர் இதுக்கும். 20 கோல்ல இருக்கான் அவன். ம். கரெக்ட். 20 கோல்ல இருக்கிறான். மிட்வே த்ரூ தி சீசன். அண்ட் 5 கேம்ஸ் ஹி ஹஸ் நாட் ஸ்கோர்ட். பீப்பிள் ஸ்டார்ட் ட்ராலிங் ஹிம். நேத்து அவனுக்கு வந்து கிரியேட் பண்ணோம். ப்ராப்ளம் வித் அதர் ஸ்ட்ரைக்கர்ஸ் லைக் இப்ப நம்ம வந்து ஈசாக்கோ இல்ல கியோக்கரஸ் அவங்க பத்திலாம் பேசும்போது, அவங்களுக்கு வந்து நீ கான்ஸ்டன்ட்டா கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் ஃபார் தெம். நீ ஒரு 3 சான்ஸ் கிரியேட் பண்ணனா, உனக்கு ஒரு சான்ஸ் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹாலண்ட்லாம் எப்படின்னா, நீ 3 சான்ஸ் கிரியேட் பண்ணனா, 3 சான்ஸுமே கோல் அடிக்கிறதுக்கு அடிப்பான். கேப்பபிலிட்டி கரெக்ட். கொண்டவன். ம். அந்த மாரி இருக்கிற பிளேயர் கிட்ட வந்து நீ சான்ஸே கிரியேட் பண்ணல அப்படின்னா, தென் த டீம் இஸ் கோயிங் டு சஃபர். ஐ திங்க் இந்த லாஸ்ட் 4, 5 மேட்சஸ்ல டீம்ஸ் ஹவ் ஃபிகர்ட் அவுட் ஹவ் டூ ஸ்டாப் ஃபோர்டன், ஷர்கி ஃப்ரம் ப்ரொவைடிங் டூ ஹாலண்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஹாலண்டுக்கு ஹால்ஃப் த சான்ஸ் வந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹால்ஃப் த சான்ஸ் போதும் அவனுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸோ அ ஐ ஐ ஃபீல் ஹாலண்ட ட்ரால் ட்ரால் பண்றவங்கலாம் வந்து ஐ திங்க் சும்மா 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 ஒரு ஃபன்னுக்கு ட்ரால் பண்ணுவாங்களே தவிர, 20 கோல் அடிச்சவன என்னடா நீ ட்ரால் பண்ண முடியும் சொல்டா? இல்ல அதான் கேட்கிறேன். ஏன்னா ஃபுல் நெகட்டிவிட்டியா இருக்குடா. போனா இந்த ஜிஃப்லாம் போடுவாங்கல்ல கன்னா பின்னான்ட்டு ஏதோ ஹார்ஸ் மாரிலாம் போட்டு ஹாலண்ட் வென் ஹி பிளேஸ் சிட்டி அது யுனைட்டட் சும்மா அப்படின்னு போட்டுருக்காங்க. அதாவது இவனுக்கு யுனைட்டட் ஃபேன்ஸ் அவனுங்க கிட்ட எவ்வளோ அனுபவிச்சிருக்கானுங்கன்னா, ஒரு மேட்ச் அவன் அமைதியா ஆனதுக்கு, அ ஹி இஸ் அ பீஸ்ட். ஹி இஸ் அ எ தேர் ஆர் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் அண்ட் தேர் ஆர் எலிட் பிளேயர்ஸ். அந்த எலிட் கேட்டகரியில ஹாலண்ட்லாம், ஹாரி கேன் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல நான் சொல்றேன். லெவன்டாஸ்கி, ஹாரி கேன், லாட்டாரோ மார்டினஸ், ஹாலண்டு இவங்கலாம் வந்து கண்டிப்பா அது உள்ள வந்துருவாங்க. ஏன்னா, ஒரு சீசன் இல்ல. கன்சிஸ்டன்ட்டா 3 சீசன், 4 சீசன், 5 சீசன் சொல்லிட்டு தே ஆர் பெர்ஃபார்மிங். ஸோ யூ ஹேவ் டூ கன்சிடர் தட். அந்த ட்ரால்ஸ்லாம் சும்மா மறந்துற வேண்டியதுதான். சரி இந்த கியூஹி வந்திருக்கான், செமென்யோ வந்திருக்கான். ஸோ கேன் சிட்டி புஷ் ஆர்சனல் நினைக்கிறியா நீ? ஃபைனல் வேர்ட்ஸ். எனக்கு என்னன்னா வந்து அவங்களுக்கு ராங் டைம்ல நெறைய இன்ஜுரீஸ்ல சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு எப்ப ரூபன் டியாஸ் வரான்னு தெரியல. குவார்டியோல் எப்ப வரான்னு எனக்கும் தெரியல. அந்த டேட்ஸ்லாம் பார்க்கணும். யூஹி கேனாட் பி அன் ஆட்டோமேட்டிக் ஃபிட் டூ சிட்டி ரைட் நவ். ஆம், இஃப் தட் வாஸ் த எக்ஸ்பெக்டேஷனா டூ மச் ஆஃப் ஹிம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வில் பி டூ மச் ஆஃப் ஹிம். பட் இவங்க எல்லாம் வராங்க அப்படின்னா கண்டிப்பா தே வில் நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்சிரும்பா. மான்செஸ்டர் யுனைட்டட் தப்பி தவறி ஏதோ ஒரு இதுல போட்டானுங்கன்னு வச்சுக்கோயேன் ஆர்சனல. சிட்டி வின் பண்ணுச்சுன்னா 3 பாயிண்ட் வித்தியாசம். ஸோ அண்ட் தே ஹேவ் அ கேம் அகெயின்ஸ்ட் சிட்டி இன் சிட்டி. ஸோ ஆ திங்ஸ் மே ரோல் அவுட். ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைனா சிட்டி மட்டும் இல்ல. ஆஸ்டன் வில்லாவும் தான் ரேஸ்ல இருக்கானுங்க. கரெக்ட், ஸோ கரெக்ட், கரெக்ட். அதுதான் அங்க தான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாது ஆர்சனல் மேல. கேபிட்டலைஸே பண்ண நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நேத்து பார்த்தோன்னா பார்சிலோனா தோத்துருச்சு. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். 5 பாயிண்ட் வித்தியாசம் இருந்துச்சு. இப்ப பார்த்தா டொபுக்குன்னு பார்த்தா 2 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குது. ரியல் மேட்ரிட் மோசமான இருக்கிற ஃபார்முக்குமே யூ நெவர் நோ வாட் இஸ் கோயிங் டூ ஹேப்பன். அந்த மாரி அப்சல்யூட்லி. கெஸ்ஸிங் கேம்ல வந்துட்டாலே தென் யூ ஹேவ் சாம்பியன்ஸ் லீக். இப்ப இன்டர் மிலான் போறாங்க இந்த வாரம் ஆர்சனல். ஆமா இன்டர் மிலான் போறாங்க. கரெக்ட். யுனைட்டட் வந்து சும்மா ஜாலியா 5 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு, பிராக்டிஸ் பண்ணிட்டு, தகிட தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்டு போவானுங்க. இவனுங்க இந்த வந்து வெட்னஸ்டே சீசன்ல வந்து யுனைட்டடுக்கு இன்னும் 16 கேம் தான் பாக்கி இருக்கு. அவங்க தே ஆர் ஆமா. அவுட் ஆஃப் ஆல் ஆல் காம்படிஷன்ஸ். அதனால டோர்னமெண்ட்ஸ். என்ன தெரியுமா நடக்கும்? கேரிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபினிஷ் டூ த சீசன் இருக்கும். நியூ அப்படியே கான்ட்ராக்ட் கன்டின்யூ குடுப்பாங்க. பண்ணுவாங்க. அடுத்த அடுத்த சீசன் அடி. எண்ட்ல திரும்பி இன்னொரு வீடியோ போடுவோம். கேரிக்காக நம்ம வீடியோ போடுவோம். தொடரும் அப்படின்னு. ஆமா. ஸோ ம். பட் ஆனா வந்து இட் வாஸ் குட் டூ சீ த யுனைட்டட் ஃபேன்ஸ் என்ஜாயிங். ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டாமினேஷன். அதான் அந்த டிக்கி டாக்கா அவனுங்க அந்த கார்னர்ல வந்து வச்சு அந்த போர்டு அந்த டாக் அந்த போன் கேம் மாரி தான் இருந்துச்சு. அ கே சிட்டி பிளேயர்ஸ் கேவ் அப் டூ சூன்னு எனக்கு தோணுச்சு. அம் அதுதான் இந்த சீசன் சிட்டி கிட்ட நான் வந்து அந்த ஹங்கர் தான் நான் இல்லன்னு பார்க்குறேன். எனக்கு என்ன இன்னும் புரியலன்னா, எதுக்கு டிஜானி ரெய்ண்டர்ஸ் வந்து பெஞ்ச்ல இருந்தான்னு எனக்கு தெரியவே இல்ல. எனக்கு அது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி. பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி. ராட்ரி மட்டும் எதுக்கு ஹோல்டு பண்ணிட்டு இருந்தான் அந்த மிட்ஃபீல்ட. டிஜானி ரெய்ண்டர்ஸ் ஏன் முன்னாடியே வரல? அப்படின்றது வந்து ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட் ஆன் தட் ஃப்ரண்ட். பட் அகைன் ஒரு சூப்பரான வீக் இந்த வாரம். ஆம், இனிமேல் தான் உண்மையாவே சூடு பிடிக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சனலால இந்த ரன்ன சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே இருந்தது. இப்ப அத கொஞ்சம் ரீகன்ஃபார்ம் பண்ற மாரி
அ அது அவனுங்களே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட் வில் பி வெரி வெரி எக்ஸைட்டிங் டு சீ ஹவ் பிரீமியர் லீக் இஸ் பிளேயிங் அவுட். மார்ச்ல வந்து என் ஃப்ரெண்டு கிட்டலாம் பேசும்போது, சிட்டியில நாங்க டைட்டில் அடிப்போம் மார்ச்லயே அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்ரல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரிந்தவன், இப்போ வந்து ஸ்டிக்கர் அனுப்பிச்சுட்டு இருக்கான். இப்படி அப்படின்ட்டு. நான் வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு சிட்டி தோத்தோனே சக்சஸ்ஃபுல்லி ஹேட் வாட்ச் அப்படின்னு போட்டிருந்தான். நான் சொன்னேன், "இது இப்போ ஒரு பிஇ டீச்சர் அடி வாங்குவானுங்க பாரு, ஒரு டீம் அது உனக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஹேட் வாட்ச்சா இருக்கும்னு" சொல்லிட்டு, நான் ஹேட் வாட்ச் பண்ணேன் ஆர்சனல் மேட்ச்ச. ஹேப்பியா ஹேப்பியா தூங்குனேன். ஸோ அதனால இட்ஸ் வெரி குட். நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பெரிய மேட்ச் இருக்குது. யுனைட்டட் விசஸ் ஆர்சனல். ஆனா, அவங்க கியோக்கரஸ் சைன் பண்ணிட்டாங்கல்ல. ட்ரோஃபி ஜெயிச்சா இது, ட்ரோஃபி ஜெயிக்கலனா இது. இப்பதான்டா நான் பார்க்குறேன். அவனுடைய அந்த ஃபேன் அவனுக்காக பண்ண வீடியோலாம் என்ன ஃபன்னியா இருக்கு. இப்ப போட்டு இதுல வேற நெறைய ட்வீட்ஸ் வேற. "ஹூ இஸ் கோயிங் டூ கோ பாஸ்ட் திஸ் விச் டிஃபென்ஸ் இஸ் கோயிங் டூ ஸ்டாப்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சாக்கா, இந்த சைடு ட்ரசால்ட் சென்டர்ல எவ்ரி கியோகரெஸ். டிஃபென்சர். எவ்ரி டிஃபென்ஸ் எவ்ரி டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் ஆனா நல்ல பேண்டர். ஸோ ஐ திங்க் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். நாங்க வந்து அ ஒரு பெரிய கேப் எடுத்துட்டோம். நெறைய பேர் கேட்டீங்க, "ஏன் வீடியோ போடல?" அப்படின்ட்டுன்னு. உண்மையாவே சம்டைம்ஸ் பெர்சனல் லைஃப்ல வந்து பிஸி ஆயிட்டு இந்த சைடு வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறோம். பட் வி வில் என்ஷூர் கோயிங் ஃபார்வர்ட் அது நடக்காது அப்படின்ட்டுன்னு. நாங்க வந்து வீடியோ போடுறத தாண்டி கம்யூனிட்டில போஸ்ட்டா நாங்க வந்து நெறைய விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதில வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் தாங்க. இந்த வீக்லி ரிவ்யூ மட்டும் இல்லாம, வேற என்ன மாரி வீடியோஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் உங்க எல்லார் கமெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச அளவு நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். ஆம் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகான் பட்டன ஒரு வாட்டி அடிச்சிடுங்க. ஸோ வி ஆல்சோ வாண்ட் டு க்ரோ தி சேனல். அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். தேங்க் யூ ஸோ மச். பாய்.